டேய் நீ என்ன காமெடியா பண்றியாடா? அவன் பேசுனதை கேட்டல்ல, வரதன் 10 பைசா தர மாட்டான். பேசுகிறவன் பேசினா அவன் பணத்தை கண்டிப்பாக கொடுப்பான். நீங்கள் சொல்கிற மாதிரி பேசினாலாம் எங்கள் அப்பா காசு கொடுக்க மாட்டார். எங்கள் அப்பா ஒரு பண பேய். அவர்கிட்ட எப்படி பேசி காசு வாங்கணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஹலோ டேய், நீங்கள் கேட்ட 10 லட்சத்தை நான் கொடுத்துறேன். முதல்ல அவன் வாய் அடைங்கடா. மச்சி மாட்டிக்கிட்டோம்டா. வரதான் கால் பண்ணியிருக்கான்டா. டேய் அவன் எதுக்குடா இன்னொருத்துக்கு உனக்கு கால் பண்ணுறான்? டேய் என் பையன் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். எனக்கு இப்போ அவசரமாக 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்கள் தர வேண்டிய 5 லட்சத்தை என் மரக்கூட எனக்கு வந்து கொடுத்துருங்க. புரியுதா? ஹலோ என்னடா பேச்சே காணோம்? ஒத்தா எல்லாம் உன்னால தான்டா. ஒழுங்கா அந்த பையனை அப்பவே திருப்பி அனுப்பிடலான்னு சொன்னேன். நீ தான் அவன் காசையே வாங்கி அவனுக்கே நோட்டலான்னு பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போட்ட. இப்போ வரத நம்ம காப்படிச்சான் பாத்தியா? டேய் இந்த பிரச்சனைக்கு எல்லா மூல காரணமே நீ தான் அந்த பையனை மாற்றி தூக்கிட்டு வந்தது. இப்போ என்ன ஏன் மேலே பழி போடுற? டேய் நான் தான் தூக்கிட்டு வந்தேன். நான் அவனை திருப்பி அனுப்பியிருப்பேன். நீ தான் அதை கெடுத்த. இப்போ வரத நம்ம காசு கொடுக்க சொல்லி மிரட்டுறான்டா. ஜானேர் நம்ம மனசு இருக்குது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். இப்போ காசுக்கு எங்கடா போகிறது? டேய் இன்னும் ரொம்ப ஓவராக பேசுகிறேன். அடித்து வாயை கிழிச்சிருவோண்டா. ஒத்தா ஆம்பளையா இருந்தா மேலே கைவேடா பார்க்கலாம். கைவேடா மொத்தம் அர்றா மேலே கைவிடா. டேய் பார்க்குற டேய் டேய் அர்றா. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. உன்ன மாதிரி பொறமோக்குள்ள சேர்ற பாரு என்ன செருப்பில் அடிக்கணும்டா. வச்சு இவன் வேற என்னடா? என் பேர் தான்டா புறம்போக்கு. இவனை புறம்போக்குன்ற? இவன் பேர் வெண்ண தானே. ஒரு பேரை வச்சா ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கடா. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. யாரா நீ? டேய் இப்போ வரதன் எப்படி சமாளிக்க போகிறோம்? இப்போ மணி என்ன? 3:30. வரதனுக்கு ஃபோனை பண்ணி பணத்தை ரெடி பண்ண எது சொல்கிறா? என்னமோ சொல்கிற. ஹலோ அண்ணா நாங்கள் அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டோண்ணே. சூப்பர். ஆனால் என்னடா? இல்லைண்ணே நாங்கள் பணம் கேட்டு போன பார்ட்டி செக்காக கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போனால் டைம் முடிஞ்சு நாளைக்கு காலைல வாங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்னா இப்போ செக்காக கொடுத்துட்றோம். இல்லை கேஷாக தான் வேணும்னா நாளைக்கு காலைல 10 மணிக்கு தரேண்ணே. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? ஒரு நிமிஷம் லைனில் இருங்கடா. எனக்கு இன்னொரு ஃபோன் வருது, பேசிட்டு வரேன். என்னாச்சு? பணத்தை ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சாயந்தரம் 6 மணிக்குள்ளே 10 லட்சம் பணத்தை ரெடி பண்ணி முடிச்சிடு. எல்லாமே புது 2000 ரூபா நோட்டாக இருக்கணும். பணத்தை ஒரு பேக்கில் போட்டு ரெடியாக இரு. எங்கே எப்படி வரணும்னு நான் உனக்கு கால் பண்ணி சொல்லுவேன். நீ அதே போல் செய்யணும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே 2000 ரூபா நோட்டாக இருக்கணும். ஹலோ சொல்டா. அதானே அந்த செக்கு இப்போ கொண்டு வரவா? நீங்கள் ஒன்றும் ரெடி பண்ண வேண்டாம். நாளை காலையில் எனக்கு அமௌண்ட்டாகவே கொண்டு வந்து கொடுத்துருங்க. நான் வேறு எங்கேயாவது ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேண்ணே. மிஸ்டர் வெண்ண, மிஸ்டர் பரதேசி உங்ககிட்ட இந்த ஃபோனை கொடுக்க சொன்னார். தேங்க்ஸ் மிஸ்டர் புறம்போக்கு. நோ தேங்க்ஸ் மிஸ்டர் வெண்ண. இவனை கொஞ்சம் சுரண்டி பார்ப்போம். என்னது? வெண்ணா கொஞ்சம் என் ஃபோன் கொடுங்கண்ணா, நான் யூஸ் பண்ணிட்டு தந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெண்ணா எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குண்ணா. நான் எப்பயுமே ஆன்லைனில் தானே இருப்பேன். நான் மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ணலண்ணா அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் டவுட் வந்துடும்ண்ணா. யாராச்சும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்புறம் உங்களுக்கு தானே பிரச்சனை. என்ன போலீஸு கிளீஸுங்கிறான்? நான் உனக்கு ஃபோன் கொடுத்து நீ பாட்டி யாருக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் தர முடியாது. இல்லைண்ணா ஜஸ்ட்டு மெசேஜுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு தரேண்ணா. என்ன ரிப்ளை அனுப்பணும்னு சொல்லு, அதை நானே அனுப்புகிறேன். ஃபோன்லாம் தர முடியாது. சரி ஓகே. என்னடா எல்லாம் ஒரே பொண்ணுங்களா மெசேஜ் பண்ணிருக்குடா.
எல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா. இத்தனை கேர்ள் ஃப்ரெண்டா? அப்பனுக்கு ஏற்ற புள்ள தான்டா. எனக்கெல்லாம் 7 கழுத வயசாகுது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லை. நேரண்டா. அப்படியே ஒவ்வொரு மெசேஜாக படிங்கண்ணா, என்ன ரிப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். யாருதா படிக்கலாம்? நித்யா. டேய், எப்படா திரும்பவும் வெளியே அவுட்டிங் போகிறது? நீ போன தடவை வெளியே போனப்ப பண்ண ராவடியெல்லாம் என்னால் மறக்க முடியல பேபி. அடுத்துண்ணா திவ்யா. டேய், நேற்று நைட்டு நான் உனக்கு அனுப்பின என் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் தயவு செஞ்சு பார்த்துட்டு டெலீட் பண்ணிவிடு. ஆஹா. ஆஹா, என்னடா இது? டேய், தடுமாறுது. அட பாவி. அடுத்து ஜெசி. டேய், எரும மாடு, எனக்கு தெரியாம என் தங்கச்சி கூட வெளியே ஊரை சுற்றிருக்க கேடி. உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? அவ்வளோதான் தம்பி. இவங்கெல்லாம் நீ லவ் பண்ணுற பொண்ணா இல்லை வெறும் டைம் பாஸா? ஏன் உனக்கு நம்பர் வேணுமா? ஐயோ, சும்மா கேட்டேன். எல்லா நம்பரையும் எடுத்துக்கோ, திறமை இருந்தால் உஷார் பண்ணிக்கோ, ஆனால் என் பேர் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சரி, இந்த மெசேஜுக்கெலாம் என்ன ரிப்ளை பண்ணுறது? எல்லாமே அதே பழைய கதை தான். ஒரே ரிப்ளை டைப் பண்ணிவிட்டு அதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணு. பேபி, நான் இப்போ பிஸியாக இருக்கேன், நைட்டு கால் பண்ணுறேன், மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ, உமான்னு போட்டு கிஸ் மைலி அனுப்பிச்சுடு. ஓகே தம்பி. சாவிட நாயே. செண்டு. தம்பி அனுப்பிட்டேன், தம்பி அனுப்பிட்டேன். என்னண்ணா, உங்கள் கேங்கில் பொண்ணுங்க யாரும் இல்லையாண்ணா? ஆத்தி, சீக்கிரம் பிரிடா, ரசிக்குதுடா அப்பா. வாடி. மச்சி, இந்நேரத்தில் யாரா பில் அடிக்கிறது? டேய், யாருன்னு போய் பாடுறா. மச்சான், போலீஸ்டா.